ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை க்ரீன் சத்யா மைசூர் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைவ் எப்படி போடுறதுன்னு சொல்லி மாதேஷ் அப்பா கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம லைவில் ஸோ அதுதான் சொல்லித்தர போகிறேன். யூடியூப்குள்ளே வந்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் அமைக்கினீங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், போஸ்ட் இது மாதிரிதுங்களா. இப்போ லைவ்குள்ளே போயிடலாம் வாங்க. லைவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் சத்யா மைசூர் நம்ம சேனல் பேர் அப்படியே வருங்க. அதில் நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை ஏதாச்சும் கவிதையோ ஹெட்லைன் என்ன கொடுக்குறதா இருந்தாலும் அழிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ க்ரீன் சத்யா இஸ் லைவ், வெல்கம் டு ஹால் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறேன் நான் பாருங்கள். டைட்டில் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெல்கம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே பப்ளிக்கில் தான் இருக்கணும். நீங்கள் லைவ் போடும்போது அன்இன்ஸ்டன்ட் பப்ளிக் 2 இருக்கும். அன்இன்ஸ்டன்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லைவ் போகும். பப்ளிக்னால் எல்லாருக்கும் லைவ் ஷோ ஆகும். பப்ளிக்குன்றது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கா இல்லையான்னு கேட்குது. இது கிட்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோ இட்ஸ் நாட் மை கிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டுகெதர் லைவ், அது உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம மட்டும்தான் லைவ் போடுறோம். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேர்டை வச்சுக்கோங்க. அப்புறம் லொக்கேஷன் கேட்குது. லொக்கேஷன் உங்களுக்கு என்ன லொக்கேஷனோ அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் டைப் பண்ணுறேன், நான் லொக்கேஷன் வைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஹலோ சேட், ஹலோ ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு தாங்க அந்த எஸ் சிம்பிள் ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு அதை ஆன் பண்ணி தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, இதில் எல்லா செட்டிங்கும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பாருங்கள் இந்த மாதிரி வரும், ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எடிட் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி எடிட்டிங்க்கு போயிடும். டேக் ஃபோட்டோனா இப்போவே ஃபோட்டோ எடுத்து அதில் வைக்கிறதுங்க. அப்லோடு ஃபோட்டோனா நம்ம கேலரியில் இருக்கிறது செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து இங்கே வைக்கிறது. இப்போ கேலரி இருக்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா மேலே எடிட் செட்டிங் பண்ணால் முன்னாடி ஏதாச்சும் மாற்றணும், டைட்டில் மாற்றணும் அப்படின்னா எடிட் செட்டிங் கிளிக் பண்ணி இங்கே ஏதாச்சும் மாற்றணுன்னா டைட்டில் ஏதாச்சும் மாற்றிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், அதுலேயே நான் அப்லோட் தம்ப்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். இன்னொரு டைம் டேக் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபோட்டோ அது கிளிக் ஆகிடுச்சு. இப்போது ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அப்லோட் தம்ப்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். கேலரி பேஜுக்கு வந்துடுச்சு. ஏதோ ஒரு ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள், வந்துடுச்சு. இந்த மாதிரி வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லாச்சும் உங்களுடைய லைவ் இதே வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கோ லைவ் கொடுத்துர்லாம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எடிட்டிங் உங்களுக்கு நான் அன்இன்ஸ்டால் வச்சுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் போடுறேன், அதனால் லைவ் போடலை. நீங்கள் பப்ளிக் தான் வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. கோ லைவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோ லைவ்க்கு வந்தாச்சுங்க. இதில் என்ன செட்டிங்ஸ் மாற்றினா இதில் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். கீழே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேட் ஃபில்டரில் டாப் மெசேஜ், ஆல் மெசேஜ், நான் கொடுத்தீங்கன்னா யாருமே மெசேஜ் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் யாரும் கொடுக்கக்கூடாது. டாப் மெசேஜஸ் கொடுக்கலாம், ஆல் மெசேஜஸ் கொடுக்கலாம். ஆல் மெசேஜஸ்னால் கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட்டாக மெசேஜ் வரும், எல்லா மெசேஜும் உங்களுக்கு ஷோ ஆகும். டாப் மெசேஜஸ்னால் மெசேஜ் வேகமாகவும் டக்கு டக்குன்னு வரும், நல்ல மெசேஜஸ் மட்டும்தான் வரும். பேட் கமெண்ட் அந்த மாதிரி அதிக ஹிடன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் யாருக்காவது சைடில் ஷேரிங் இருக்குது, யாருக்காவது ஷேர் பண்ணி இந்த மாதிரி நம்ம லைவை ஷேரும் பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்கிற ஷேர் பட்டன். அப்புறம் மேலே இருக்குது பாருங்கள், அது ஃப்ரண்ட்டு கேமராவா பேக் கேமராவா, பேக் போட்டிருக்கேன் அது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டாக பேக்காக அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூட்டு, அன்மூட்டு. இது அன்மூட்டு, இது மூட்டு நார்மல். அப்புறம் கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது இப்போது அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று டார்ச் லைட், ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் 5 மினிட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வீடியோ பண்ணிக்கலாம். மேலே கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணி கேன்சல் ஆர் ஓகே வரும். லைவ் கட் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லி கட் பண்ணிட்டோம் இப்போ லைவை. நெக்ஸ்ட்டு வந்துடுச்சு பாருங்கள், வியூவர்ஸ் எவ்வளோ வாட்சிங் ஹார்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் உங்கள் லைவுக்கு வந்திருக்காங்க, அதெல்லாம் 10 கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். நம்ம யூடியூப்பில் போய்ட்டு நார்மலாக சேவ் ஆகிடும். அவ்வளோதான்.